வணக்கம். ஒரு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏழை எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த பாடுபட வேண்டும், பலருக்கும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்றும் சிவில் சர்வீஸ் தேர்வில் வென்றவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. அதிகாரம் என்பது சமூகத்துக்கும் சக மனிதர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவுறதா, அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துறதா அமையணும். இன்னைக்கு அதிகாரம் உங்க கையில நோக்கி வர இருக்கு, அதை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரோல் மாடலா பல பேர் இருப்பாங்க, இனிமே நீங்க பலருக்கு ரோல் மாடலாக ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை விதிக்கக்கூடிய மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக ரகுபதி தாக்கல் செய்ததால் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்கிறாரா? காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. சிந்து நதிநீரை நிறுத்தினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரில் மலையேற்ற நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பு. தீவிரவாதிகளை தேடக்கூடிய பணி தீவிரமடைந்திருப்பதால் ஜம்மு காஷ்மீர் அரசு அறிவிப்பு. தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க கோவை சென்றார் விஜய். விமான நிலையத்தில் தாவேகா தொண்டர்கள் பெருமளவில் குவிந்து வரவேற்பு. கோவை விமான நிலையத்திலிருந்து நட்சத்திர விடுதிக்கு திறந்த வேனில் சென்ற விஜய் சாலையின் இருபுறமும் கூடியிருந்த வரவேற்ற தாவேகா தொண்டர்கள். ஆளுநர் பதவியிலிருந்து ஆர் என் ரவியை நீக்க வலியுறுத்தி சென்னையில் மதிமுக போராட்டம். இதுவரை எந்த ஆளுநரும் ஆணவத்துடன் பேசியது இல்லை என்று வைகோ பேச்சு. முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமை பார்வையிட்ட குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர். பொம்மை யானைக்கு கரும்புகளை வழங்கி உற்சாகம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் 35,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மருத்துவப்படி 75,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக அதிகரிப்பு. முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தப்படும். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் காயம். சீமானின் இல்லத்தில் சம்மனை கிழித்ததற்காக கைது செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தாக்கியதாக புகார். தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் டிஜிபிக்கு சீமானின் தனி பாதுகாவலர் அமல்ராஜ் புகார். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. சட்டப்பேரவையில் மசோதாவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அரசு அனுமதியின்றி பவுண்டேஷன் தொடங்கிய விவகாரம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் 2வது நாளாக காவல்துறையினர் விசாரணை. திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டு மீன்களை பிடித்த ஆயிரக்கணக்கான மக்கள். 2,50,000 பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு சவப்பெட்டியுடன் சீல் வைக்கப்பட்ட போப்பின் உடல். இன்று மதியம் நடைபெறக்கூடிய இறுதிச் சடங்கு நிகழ்வில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர். வெற்றி பாதைக்கு திரும்புமா நடப்பு சாம்பியன் கொல்கத்தா? ஈடன் கார்டனில் பஞ்சாப் அணியுடன் இன்று பல பரீட்சை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் முழுநேர இயக்குநரானார் ஆனந்த் அம்பானி. வரும் 1ஆம் தேதி முதல் 5 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார் என்றும் அறிவிப்பு.
யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த பாடுபட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பலருக்கும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். 2024 யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதில் 50 பேர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து குடிமைப்பணிக்கு தேர்வானவர்களுக்கு சென்னை அடையாறில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியாவின் எந்த மூலைக்கு சென்றாலும் சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனதில் வைத்து ஏழைகளின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மக்களுடைய மனசுல நம்ம இடம்பெறணும். முதல்ல சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க. இந்த மூன்றையும் மனசில் வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க. தொடர்ந்து பேசியவர் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் கைகளை நோக்கி அதிகாரம் வர இருப்பதாகவும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க கோவை சென்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு இன்று கோவையில் தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனி விமானம் மூலமாக கோவை புறப்பட்டு சென்றார். கோவை விமான நிலையத்திலிருந்து நட்சத்திர விடுதிக்கு திறந்த வாகனத்தில் விஜய் பயணித்தார். அப்போது வழிநெடுக தொண்டர்கள் கூடி விஜய்க்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தொண்டர்களை பார்த்து விஜய் கையசைத்து பறக்கும் முத்தம் கொடுத்தார். அப்போது தொண்டர் ஒருவர் விஜயின் பரப்புரை வாகனத்தில் ஏறி கை குலுக்கினார். உடனடியாக அந்த நபரை பாதுகாவலர்கள் கீழே இறக்கியதால் பதற்றமான சூழல் நிலவியது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள கல்லூரி அரங்கில் இன்று மாலை 3 மணி முதல் 6:30 மணி வரை மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொள்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படக்கூடிய 3 பயங்கரவாதிகளின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் 4 தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு அனந்த்நாக் பகுதியைச் சேர்ந்த ஆதில் தோஹர் என்பவரும், திரால் பகுதியைச் சேர்ந்த ஆசிப் ஷேக் என்பவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இருவரில் ஆதில் தோஹர் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் இ தொய்பா அமைப்பில் ஆயுத பயிற்சி பெற்றவர் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் திரால் மற்றும் அனந்த்நாக் பகுதிகளில் உள்ள பயங்கரவாதிகளின் வீடுகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து குல்காம் பகுதியில் உள்ள ஜாஹீர் அகமது என்பவருடைய இல்லத்திலும் இந்த தாக்குதல் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படக்கூடிய நிலையில் குல்காமில் உள்ள அவருடைய வீடும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் மலையேற்ற நடவடிக்கை ரத்து செய்து அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. உதம்பூர், பூஞ்ச், ரஜௌரி உள்ளிட்ட பகுதிகளில் குகை மற்றும் மறைவிடங்களில் தேடுதல் வேட்டை தீவிரமடைந்திருப்பதால் மலை ஏறுபவர்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்து இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச் சூடுகள் நடைபெறுவதால் பாதுகாப்பு கருதி மலையேற்ற நடவடிக்கைகளை ரத்து செய்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து அட்டாரி வாகா எல்லையை மூடுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் அதிகாரிகளை அட்டாரி வாகா எல்லை வழியாக அனுப்புவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து நடுநிலையான விசாரணைக்கு தயார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். வெளிப்படையான, நடுநிலையான மற்றும் நம்பகத்தன்மையான விசாரணைக்கு தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் சிந்து நதிநீர் பங்கீட்டை நிறுத்தினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் எச்சரித்துள்ளார். சிந்து நதிநீரை வழங்குவது பாகிஸ்தானின் நலனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஷெபாஸ் ஷெரீப் குறிப்பிட்டுள்ளார்.